உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் 24. இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி நடக்கவிருக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த சமீராவின் மனமோ நந்துவும் இங்கே இருந்தால் நன்றாக இருக்குமென்று ஏங்கியது. அவள் நினைத்தது போன்று சில நொடியிலேயே அவள் முன் வந்து நின்றான் நந்தகுமரன். மாமா, நீங்க இங்கேங்க என ஆச்சரியமாக கேட்டவள் அனைவர் முன்னிலையும் அவனை அணைத்துக் கொள்ள அவளை மெல்ல தன்னிடமிருந்து விலக்கியவன், இங்கே சீஃப் கெஸ்ட் ஐஜி வந்திருக்காரு, அவரு கூட தான் நான் வந்திருக்கேன், ஆல் தி பெஸ்ட்மா. இது காலேஜ் லெவல் காம்படிஷன் மட்டும் நினைக்காத, இதனால உனக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்கு என்று கூற அதே நேரம் வர்ஷினி வர அவளுக்கும் ஆல் தி பெஸ்ட் கூறினான். உங்களை ஐஜி சார் மேடைக்கு வர சொல்றாங்க என அவனுடன் வந்த ஒரு போலீஸ் வந்து உரைக்கவே, சரி மீரா, நான் போறேன், அப்புறம் பார்க்கலாம், 2 பேரும் பதட்டப்படாம ஓடணும், சரியா என்க. அவனது இந்த மெல்லிய பேச்சு வர்ஷினியின் மனதில் இருந்த பயம் அனைத்தும் போக அவனை கண்டு புன்னகைத்தாள். அதன் பின் ஐஜியின் அருகில் அவனும் அமர அவர்களின் முன் அனைவரும் ஓட்டத்திற்கு தயாராக அவரவர் இடத்திற்கு வர கூறினர். சிறிது நேரத்தில் அனைவரும் ஓட ஆரம்பிக்க நந்துவின் கண்களோ மீராவையே இமைக்க மறந்து ரசித்தது. தன் மீராவின் திறமையை எண்ணி வியந்தவனோ அவள் கண்டிப்பாக முதலில் வருவாள் என்று அவள் ஓட ஆரம்பித்த சில வினாடிகளில் அறிந்து கொண்டான். அவன் நினைத்தது போலவே மீரா முதலிடம் வர அந்த நொடியை அவளை தூக்கி வைத்து சுத்த கைகள் பரபரக்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சந்தோஷத்தில் மிதந்தான் நந்து. என்ன குமரன், அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? நான் வந்ததுலேருந்து அவங்க கிட்ட நீ போய் பேசிக்கிட்டு இருந்த, நான் பார்த்தேன். இப்ப வின் பண்ணதும் முதல் முறையா அவங்க முகத்துல சந்தோஷம் பார்க்குறேன் என்று அவன் அருகில் இருந்த ஐஜி கூற, ஆமா சார், நெக்ஸ்ட் வீக் எங்க 2 பேருக்கும் மேரேஜ். வாவ், கங்க்ராஸ் மிஸ்டர் குமரன், நான் உங்க டேலண்ட பாராட்டியே ஆகணும், நல்லா ஓடுறாங்க, உங்களுக்கு ஏத்த பொண்ணுதான் அவரின் மொழியில் கூற அதற்குள் சமீராவுக்கு பரிசு தர சொல்லி ஐஜியை அழைத்தனர். அவரும் மேடையில் இருந்தவாறு சில வார்த்தைகள் பேசியவர் கையில் இருந்த வெற்றி கோப்பையை சமீராவிடம் வாழ்த்து கூறி கொடுத்தார். பின் கையில் வைத்திருந்த பதக்கத்தை நந்துவின் கரங்களில் கொடுத்து சமீராவிடம் தர சொல்ல அனைவரையும் விட சமீராவே எல்லையில்லா சந்தோஷத்தில் தத்தளித்தாள். தன் கையில் இருந்த மெடலை சமீராவின் கழுத்தில் போட்டுவிட அந்த காட்சியை அழகாய் தன் கைபேசியில் பதிவாக எடுத்தாள் வர்ஷினி. அதன் பின் அனைவரும் செல்ல அன்று மாலை பிளைட் என்பதால் வர்ஷினி கோச் இருவரும் கிளம்ப எதையோ யோசித்தவாறு அப்படியே அமர்ந்திருந்தாள் சமீரா. என்னாச்சு சமீரா, கிளம்பலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளைட் கேட்க, இல்ல மாமா என் கூட வர்றேன்னு சொன்னாங்க, போன் பண்ண எடுக்க மாட்டிக்காக, அதான் என்று கூடி முடிக்கும் முன்னே நந்துவிடம் இருந்து தான் வெளியே காத்திருப்பதாக குறுஞ்செய்தி வர அடுத்த நொடி அவனின் முன்னே நின்றாள். மாமா, ஈவினிங் பிளைட் நீங்க கேட்கும் போதே எனக்கு எல்லாம் தெரியும், உன்னோட கோச் சொன்னாரு, வா வீட்டுக்கு போகலாம், நம்ம 2 பேரும் ஊருக்கு போக நாளைக்கு தான் பிளைட் என்றவன் அவளையும் அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு சென்றான். வீட்டுக்குள் நுழைந்ததும், மீரா, ஒருவேளை உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவ? மீராவின் தந்தையிடம் தான் நடந்து கொண்டதை நினைத்து கேட்க, எனக்கு நீங்க மட்டும்தான் முக்கியம், அப்பா சம்மதம் சொல்லனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க வேணும். சரி, உங்க மனசுல இதுக்கப்புறமும் ஏதாவது பயம் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் இங்கேயே உங்க கூடயே இருந்துக்கிறேன், நான் ஊருக்கு போகல, எனக்கு யாருமே தேவையில்லை என உறுதியோடு கூறினாள். அவளின் இந்த உறுதியே தனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் வெல்ல முடியும் என்ற நினைப்பில், இல்ல மீரா, நம்ம போகலாம், உன் விருப்பம் எல்லாமே நான் கண்டிப்பா நடத்தி வைப்பேன் என்றவாறு அவளை அணைத்து கொள்ள அவன் அணைப்பில் தன் உலகம் மறந்தாள் சமீரா. அதன் பின் அவள் ஓட்டத்தை கண்டு பாராட்ட, மாமா, நம்ம ஷாப்பிங் போகலாம், எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டு போகணும், உங்களுக்கும் இப்ப முக்கியமா வேலை இருக்கா இப்ப என்க. ஆமா, ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஆனா அதையெல்லாம் விட முக்கியமான வேலை என் பொண்டாட்டிக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு போறதா என்று அவள் உயரத்திற்கு குனிந்து அவள் நெற்றியில் தன் நெற்றியை வைத்துக் கொண்டு கூறினான். நாளை இதே நேரம் தமிழரசு மாமாவின் முன் நந்து இருப்பான் என்பதே சமீராவுக்கு பல மடங்கு சந்தோஷத்தை அளிக்க அவனுடன் மகிழ்ச்சியாக ஷாப்பிங் கிளம்பினாள். மீரா, நம்ம ராம்நாத் சாரை பார்த்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் என்றதும் சரி என்றவாறு இருவரும் அவர்களின் வீட்டிற்கு சென்றனர். சிறிது நேரம் அவர்களிடம் பேசிவிட்டு நாளை கிளம்புவதாக கூறி விடைபெற்று ஷாப்பிங் சென்றனர். தன்னவனின் கரம் பற்றி ஊர் சுற்றுவது சந்தோஷத்தை அளிக்க மகிழ்ச்சியாக ஒவ்வொரு கடைக்காக சென்று ஒவ்வொன்றாக வாங்க அவள் செய்யும் அனைத்து செயலையும் ரசித்தவாறு அவள் கேட்ட அனைத்தையும் வாங்கி வாங்கி கொடுத்தான். வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பிடித்ததை நந்துவுடன் பேசியவாறு அவனிடம் கேட்டுக்கொண்டே வாங்க.
மாமா, இங்க இருக்கிற கடையெல்லாம் நெருக்கமா சின்னதா இருக்கே, இந்த ஏரியால ரொம்ப கூட்டமா இருக்குல்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா என கேட்டவாறு அருகில் இருந்த ஜவுளி கடைக்குள் நுழைந்தாள். ஆமா, நாளைக்கு மகா சிவராத்திரி, அதான் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வந்திருப்பாங்க எல்லாரும். ஓ சரி என்றவாறு சுதர்ஷினி சல்வாரை எடுக்க அவனது கவனமோ அருகில் இருந்த புடவையின் மீது பதிந்தது. சில்க் சாரி, டிசைனர் சாரி என்று பலவிதமாக இருக்க அதையெல்லாம் தவித்தவன். மயில் கலர் ஜரிகை வைத்து கை வேலைப்பாடுகள் அழகாய் நிறைந்த பட்டு புடவையை எடுத்தவன் அதை சமீராவிடம் காட்டினான். அவனது செலக்ஷனை எண்ணி வியந்தவளோ, வாவ் மாமா, செம்மையா இருக்கு, சுதாவுக்கா? அவளுக்கு தான் நீ எடுக்கையே, இது உனக்கு என்னோட கிஃப்ட் என்று கூற சந்தோஷமாக அதனை வாங்கி கொண்டாள். அதன் பின் இருவரும் தேவையானதை வாங்கிக் கொள்ள அங்கே வாங்கிய பொருட்களை டோர் டெலிவரி செய்வதால் தன் முகவரியை கூறியவன் அவர்களிடம் அனைத்தையும் கொடுத்துவிட்டு வெளியே வந்தனர். நல்ல வேலை, எங்க ஒரு போலீஸ்காரன் எல்லாத்தையும் சுமக்க வச்சிருவியோன்னு நினைச்சேன் என கூற அதை கேட்டு சமீரா முறைத்தாள். அதே நேரம் அருகில் இருக்கும் தெருவில் ஏதோ கட்சி மீட்டிங்க்கு வரவேற்பு வெடி போட அந்த சத்தம் இருவரின் காதையும் பிளந்தது. அந்த சத்தத்தை கேட்க முடியாது காதினை பொத்தியவள் அந்த சத்தம் முடிந்ததும் மெல்ல விழி திறக்க எதிரே இருந்த சிறு கடையின் வெளியே தொங்கவிடப்பட்டிருந்த பிங்க் நிற டெடிபியர் பொம்மையை கண்டாள். மாமா, அதை வாங்குங்க, ஆத்மிக்கு கொடுக்கணும். சரிம்மா, நீ இங்கே இரு என்றவன் கடையின் அருகில் சென்று கடைக்காரரிடம் கேட்க அவரோ அவள் நினைத்ததை எடுக்காமல் வேறு எதுவோ எடுத்தார். அதை கண்டவள் வேகமாக அவர்களிடம் செல்ல முயல அதே நேரம் நந்துவும் சற்று நகர்ந்து தன்னவள் கேட்ட பொம்மையை காட்டிக் கொண்டிருந்தான். அடுத்த நொடி மாமா என கத்தியவாறு தன் நெஞ்சை பிடித்து கொண்டு பின்னோக்கி தடுமாறி அங்கிருந்த 4-5 வாசல் படிகளில் உருண்டு தரையில் விழுந்தாள் சமீரா. அவளின் கத்தலில் பதறியவாறு நந்தகுமரன் திரும்ப அதற்குள் தரையில் உதிரம் கொட்ட இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். மீரா என கத்தியவாறு அவளை நெருங்கி அவளின் தலையை தூக்கி அவன் நெஞ்சில் இருந்து உதிரம் வழிந்தோடியது. மீரா, என்னாச்சுமா உனக்கு? உன்னை யார் ஷூட் பண்ணது? ஐயோ மீரா, என்ன பாருமா, மீரா மீரா என்று நந்துவோ கத்தி கதற அவன் விழிகள் கலங்கி கண்ணீர் நந்துவின் கண்களையே மறைக்க அந்த நொடி உயிர் போகும் வழி அவளை விட அதிகம் துடித்தவனோ பைத்தியம் போல் என்ன செய்வது என தெரியாமல் அவளிடம் மீரா மீரா என புலம்பினான். வழியில் அவன் சட்டையை இறுக பற்றியவள் இதுவரை அவனிட பாசத்தையும் அன்பையும் மட்டுமே கண்டவளுக்கோ முதல் முறையாக அவன் விழிகளில் காதலை கண்டாள். அதே நேரம் கீழே விழுந்ததால் பின்னங்கலத்தில் சுல்லென்று ஏதோ ஒரு வலி. தன்னவனை விட்டு சென்று விடுவோமோ என்று அவளுக்கே பயம் தோன்றியது. வலியில் துடித்து மூச்சுக்கு ஏங்கியவளோ அவனின் சட்டையை அழுத்தி பற்றி விழிமூடி திறக்க சமீராவின் அழுத்தத்திலேயே தன்னவள் எத்தனை வலியில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான். அவளை இரு கைகளிலும் தூக்கியவன் அருகில் இருந்த காரில் கிடத்து டிரைவரை மருத்துவமனைக்கு விடச் சொல்ல அவரோ அசுர வேகத்தில் சென்றார். மாமா என வழியில் முழுங்கியவள் விழிகள் சொக்க தன் காதலை இந்த நொடியே சொல்லிவிட வேண்டுமென முடிவெடுத்தவள். மாமா, நான் உங்களை திக்கி திணற. மீரா, உனக்கு ஒண்ணு இல்ல, என்னால இருக்க முடியாதுமா, உனக்கு ஏதாவதுனா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொண்டா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று மன வலியோடு புலம்ப அவன் கூறி முடிக்கும் முன்னே கண்மூடி மூடி விழிக்க முடியாமல் திறந்தவள் அவன் மேலேயே சரிந்தாள். அவள் சரியவும் பதறியவனோ மீரா என்று அதிரும் அளவுக்கு கத்தி அவள் கன்னத்தை தட்டி எழுப்ப முயல மருத்துவமனையும் வர அடுத்த நொடி ஐசியூவில் இருந்தாள் சமீரா. சமீரா உள்ளே சென்றதும் தன்னுயிரே தன்னை விட்டு போனதும் போல் உணர்ந்தவன் மேனி முழுவதும் தன்னவள் இரத்த கரையோடு பித்து பிடித்தவன் போல் அப்படியே அமர்ந்தான் நந்தகுமரன். அவனது இந்த செய்கையை கண்ட ஒரு மருத்துவர் அவனின் தோழி ஆசிராவுக்கு கால் செய்து கூறினாள். அடுத்த நொடி ஆசிரா அவன் முன் வந்து நிற்க நந்து இருந்த நிலையை கண்டு பதறியவளோ, ஹே குமரன், யாருக்கு என்னாச்சு பதற்றத்தோடு கேட்க ஆசிராவை கண்டதும் அவன் முகத்தில் சற்று தெளிவு வந்தது. ஆஷே, மீராவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க, அவளுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது, ப்ளீஸ் ஏதாவது பண்ணு, என் மீரா எனக்கு வேணும், ப்ளீஸ் ஆஷி என்று அவள் இரு கைகளையும் பிடித்து கொண்டு கெஞ்சினான். அவனது இந்த செய்கையை கண்டு ஆசிராவே அதிர்ந்து கலங்க, சரி நான் போய் பார்க்கிறேன், மீரா கொன்னு ஆகாது என்றவள் அவன் தனியாக இருப்பதை நினைத்து தன் தந்தைக்கு கூறிவிட்டு ஐசியூவில் நுழைந்தாள். அலுவலகம் முடிந்து சந்தோஷமாக வீட்டுக்கு நுழைந்த யுவாவிற்கு சமையலறையில் இருந்து வந்த வாஷம் இழுக்க சமையலறைக்கு நுழைந்தான்.
அவன் வந்ததை கூட கவனிக்காமல் எதையோ வேகமாக சுதர்ஷினி செய்து கொண்டிருக்க பின்னிருந்து அழைத்தவனோ தர்ஷி என்க. யுவி விடு, நம்ம அப்புறம் பேசலாம், முக்கியமான வேலையில இருக்கேன்ல என்றவாறு அவனை விளக்க கோபம் அடைந்தவனோ அடுப்பை அமர்த்தினான். என்னாச்சுடா உனக்கு என்றவள் அவனை திரும்பி காண, நீ என்ன பண்றேன்னு சொல்லு, யாருக்கு இந்த நேரம் போய் சாப்பாடு ரெடி பண்ற? அவளை பார்த்தவாறே கோபமாக கேட்டான். உனக்கு தான் போதுமா சின்ன பார்ட்டி, நம்ம சமீரா வின் பண்ணதுக்கு. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம். அதே நேரம் தன் கைபேசி ஓசை எழுப்ப அது வஷ்ணியிடம் இருந்து வரவே மகிழ்ச்சியோடு எடுத்தான் யுவா. வஷ்ணியின் நம்பரை கண்டதும் எடுத்ததுமே, ஹலோ வஷ்ணி சொல்லு, எப்போ வரீங்க எல்லாருமே? அவள் கூறியதை கேட்டு கைபேசி அப்படியே தரையில் போட்டவனோ சமீரா என கத்தியவாறு கதறலோடு முட்டி போட்டான் யுவா. அதை கண்டு பதறிய தர்ஷினி, யுவி என்னாச்சு, சமீராக்கு என்னடா என்று அவன் முகத்தை நிமிர்த்து கேட்க, தர்ஷி சமீராக்கு ஆக்சிடென்ட் என்று கூற முடியாமல் திணறியவன் ஆறுதல் தேடி அவளை அணைத்து கொண்டான். அதை கேட்டு அவளுமே கலங்க. இந்த நொடி தான் வெளிப்படுத்த கூடாது என நினைத்தவள், யுவி சமீராக்கு ஒன்னாகாது, நீ கவலைப்படாத, நான் இப்பயே போயிடலாம் என்றவாறு அந்த நொடியே ஆன்லைனில் பிளைட் டிக்கெட் புக் பண்ணினாள் சுதர்ஷினி. அவர்களது நல்ல நேரமோ என்னமோ அடுத்த 15 நிமிடத்தில் பிளைட் இருக்க இருவரும் ஏர்போர்ட் கிளம்பினர். அஸ்வினுக்கு கால் செய்து சுதர்ஷினி கூறவே அதே நேரம் அவர்களின் பெற்றோர்கள் இருவரும் கேரளாவில் ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்க அஸ்வின் அவர்களிடம் கூறாமல் அவனோடு இவர்களுடன் கிளம்பினான். மூவரும் டெல்லி பிளைட்டில் ஏற தர்ஷினியோ ஒவ்வொரு நொடியும் யுவாவின் கரங்களை பற்றி அவனுக்கு ஆறுதல் கூறியவாறே இருந்தாள். நன்றி.